எந்த அளவிற்கு நீங்கள் பிரிவினையை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால நாங்க இனிமே இது ஒரு கலாச்சார போர், அந்த போரில் நாங்கள் நிச்சயமாக இந்த போரில் போட்டி போட வேண்டும், சண்டையிட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம். சும்மா எங்களை பார்த்து சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி நீங்க இந்துக்களுக்கு எதிரானவர்களாக இருந்து கொண்டு சிறுபான்மையினரை எச்சரிக்கிறார். நாங்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம், ஆனால் நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு. ஏன் சிறுபான்மையினரை அதிகமாக 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 இவர் இன்று தாஜா செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்துக்கள் ஓட்டு எல்லாம் பாஜகவிற்கு போயிட போகிறது என்றும், சிறுபான்மைகளை நாம ஏமாத்தி 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 ஓட்டு வங்கியா வச்சிருந்தோமே, இன்னைக்கு விஜய் போன்றவர்கள்லாம் வந்துட்டாங்களே, அவங்க வேற இவங்க ஓட்ட பிரிச்சிருவாங்களே, அப்ப நமக்கு எதுவும் இல்லாம போயிடுமே அப்படின்ற கவலையில திருப்பி 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 சிறுபான்மை பாதுகாவலர் பாதுகாவலர் பாதுகாவலர்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் இதை நம்பக்கூடாது. அவர்கள் ஓட்டு வங்கிக்காக மட்டுமே உங்களிடம் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெளிவா சொல்லிக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 15 பாயிண்ட் மைனாரிட்டி சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் ஒன்னே வைத்திருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுல இருந்து, சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்கிறார், ஆனால் முதலமைச்சர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் தீபாவளி கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அவங்க உள்ள எல்லாரும் நம்பிக்கையோட என்னது பிரஜையில் மக்களில் ஒருவனுக்கு நம்பிக்கை இருந்தால் கூட அதை நான் மதிக்கிறேன் என்று சொல்பவர்கள் தான் தலைவர்கள், ஆட்சியாளர்கள். அதனால ஸ்டாலின் அவர்கள் இந்த துவேஷத்தை, இந்த வேறுபாட்டை, இந்த பிரித்தாளும் தன்மையை விட வேண்டும் என்பது எங்களது கருத்து. ஒரு பக்கம் ஸ்டாலின் பை பிரித்தாளும் தன்மை செய்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் உதயநிதி. ஆக இனிமேல் பாரதிய தமிழர்களா, நாங்களெல்லாம் தமிழர்கள், எங்களுக்கு ஒரு குணம் உண்டு. உங்களை விட நாங்க தமிழர்களுங்க. நாங்க என்ன தமிழ், நாங்க வேறு மாநிலத்தான் வந்தோம் இல்ல, நாங்களும் தமிழர்கள் தான். அதனால் பாரதிய ஜனதா கட்சி எங்களது எதிர்ப்பை நாங்கள் தீவிரப்படுத்துவோம். நிச்சயமாக நாங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம். எங்களை பிரித்து ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் உங்களது எண்ணம் பலிக்காது என்பதை முதலமைச்சர் தான் நான் தெளிவாக பதிவு செய்கிறேன்.